ஹலோ மச்சான் எங்கடா இருக்க? டேய் வீட்டிலடா. என்னடா பண்ற? டேய் இந்நேரத்தில் என்னடா பண்ணுவாங்க? தூங்கிட்டு இருக்கேன்டா. யார்கிட்ட நேரில் தான் பேச முடியல, கனவுளுக்கு கூட ஜாலியாக இருக்க விட மாட்டீங்களாடா. ரொம்ப சலிச்சிக்காத. உன் ஆளு என் ஏரியா பக்கம் வந்திருக்கா, அதான் கூப்பிட்டேன். இன்னும் மச்சா சொல்கிறேன்? ஆமாண்டா. அவன் எங்கடா அங்கே வந்தா? அது எங்க தெருமுனையில் ஒரு பொண்ணு வீட்டு இருக்கு, அங்கதான் போவான்னு நினைக்கிறேன். ஏ மச்சா ப்ளீஸ்டா அவன் எங்கே போகிறன்னு பார்த்து விட, பின்னாடி வந்துடுறா. சரி வா. டேய் தள்ளுறா. தள்ளி போடா. உன்னை எல்லாம் தம்பியாக வச்சுட்டு. ஏண்டா நான் இவ்வளவு தூரம் எழுப்பி எந்திரிக்கவே இல்ல, ஒரு ஃபோன் வந்ததும். மா ஏம்மா, நான் முதல்ல குளிக்கணுமா? மா என் துண்டெடுத்து எங்கம்மா போட்டீங்க? டேய் வெளியே வாடா. நான் தானடா ஃபர்ஸ்ட் முழிச்சேன். ஆமா, நீ ஃபர்ஸ்ட் முடிச்ச, நான் ஃபர்ஸ்ட் குளிச்சேன். டேய் வெளியே வாடா. ஆரம்பிச்சிட்டிங்களாடா? எப்போ பாரு இதே வேலையாக போச்சு. கல்யாணமாகி 26 வருஷமாச்சு, இன்னும் இந்த வேதனையை அனுபவிக்கிறேன். மா நான் குளிக்க போறேன்னு தெரிஞ்சு வேணே உள்ள போறான். விடுடா, உன் தம்பி தானே, ஃபாஸ்டா வந்துருவான். மா இவன் ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? அப்படி உங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க? ஏதாச்சும் விளையாடலாமாடா? என்னடா விளையாடுறது? நம்ம பாஸ் விளையாடலாம்டா. ஓகே கரெக்ட். டீம் பிரிச்சு விளையாடலாம், ஆனா அண்ணன் தம்பி ஒரே டீம்ல இருக்க கூடாது. எனக்கு இவன் வேணும். இவன் தான் எனக்கு இவன் தானே வேணும். ஏய் கை வச்சனா அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? அட்ரா பா. டேய் ஏன்டா சண்டை போடுறீங்க? அண்ணா இங்க பாருண்ணா, இவன் தம்பி ஃபாஸ்டா விளையாடுவானே அவனே எடுத்துக்கறான். ஃபாஸ்ட் தம்பி ரொம்ப ஃபாஸ்ட். சரவணா. சொல்லுங்கப்பா. ஒரே இருமலா இருக்கு, பெரியவங்கிட்ட மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவனை இன்னும் காணோம். ஏன்பா அவங்கிட்ட ஏன்பா சொன்னீங்க? சின்னவங்கிட்ட சொல்லியிருந்தா ஃபாஸ்டா வந்திருப்பான்ல. இதுதான் உன் பிரச்சனையே. அண்ணன் தம்பிக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லாட்டியும் அண்ணனை விட தம்பி ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னனாலேயே இவனுக்கு அந்த ஃபாஸ்ட்டுங்கிற வேலையே பிடிக்காம போச்சு. இதே வார்த்தை அவன் லவ் பண்ணுற பொண்ணு வாயிலிருந்து வந்துடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறான். பார்ப்போம். மச்சி போலாமா? ஏய் யாழிங்கடா அந்த வீடா? இவனுங்க வேற. சவுமணி அடிச்சிருச்சு. சொல்லு மச்சி. ரொம்ப நேரமாவா மச்சி? ஆள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா? பச்சை. வீட வர. ஏய் என் ஆள் வந்தாளா? இல்லடா மச்சி, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் கொண்டு போய் விட்டுருவேன்னு. உட்காந்து தொலை மச்சான், எங்கேயாவது கோத்தில் கொண்டு போய் விட்டுறாதடா. மச்சான் இன்னைக்கு வரதுக்குள்ளே ஆள் பேருவாடா. இது வந்துட்டான்டா. என்ன குண்டனோட வர்றான்? வா மச்சான். என்னடா குண்டு இன்னைக்கு உன்னை போட்டானா? மச்சான் டைம் ஆச்சுடா, நான் வரேன்டா. சரிடா. பாய். ஓகே மச்சான். அதான் உன் ஆள் போயிட்டால, அப்புறம் அங்கே என்ன லுக்கு? அது இல்லை. அப்புறம் என்ன? டேய் மாப்பிள்ள, ஒன்று சொல்கிற தெரிஞ்சுக்கோ. லவ்வை சொல்லிட்டு எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம், ஆனால் லவ்வை சொல்கிறதுக்கு வெயிட் பண்ண வேற எவனா முந்திக்க வேண்டாம். அதுக்கேண்டா வேற வேணும், அதான் அவன் தம்பியாக இருக்கான் ரொம்ப ஃபாஸ்டா. டேய் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிற. சாரி மச்சி, தெரியாமல் பேசிட்டேன். ஆமாம், நீ ஏன் உன் லவ்வை சொல்ல பயப்படுற? அவள் தான் உன்னை பார்த்து சிரிக்கலாம்ல. மச்சான்
நானும் 2 நாளாக உங்களுக்குலாம் தெரியாமல் அவகிட்ட பேசலான்னு தான் போனேன். இங்கெல்லாம் சிரிக்கிறவ அங்கே மட்டும் முறைக்கிறாடா. அதான் என்னே புரியல. மாப்பிள்ள பொண்ணுங்கன்னா அப்படி தான், ஒரு டைம் சிரிப்பாங்க, ஒரு டைம் மறுப்பாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. முதல்ல உன் கெட்டப் சேஞ்ச் பண்ணு, அதுக்கப்புறம் போய் லவ் சொல்லு. ம். மச்சான் ஆளே டாப்பாக இருக்கிறேன். மச்சான், நம்ம என்னதான் பொண்ணுங்களை டீப்பாக லவ் பண்ணாலும் பொண்ணுங்க நம்ம லவ் பண்ணுற பசங்க டாப்பாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அவங்க ஆசைப்படுறது மிஸ் ஆகும்போது தான் இந்த டாப்புக்கும் டீப்புக்கும் இடையில ஆப்புன்னு ஒரு மேட்டர் இருக்கிறது தெரிய வருது. அந்த ஆப்பு எனக்கு வரக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கேன். என்ன மச்சான் நான் சொல்கிறது? நீ கலக்கு மச்சி. மச்சான் குண்டு சொன்ன மாதிரியே அவன் தம்பி இதுலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கான்டா. அடுத்தவனை ஏன்டா சொல்ற? அதான் அவன் தம்பியே இருக்கானே ஃபாஸ்டா. ஹலோ, அக்கா, மாமாவை வந்து லவ் சொல்றதுக்குள்ள உனக்கு வயசாயிடும். அதனால நீயே உன் லவ் சொல்லிடு. மாமா, ஆல் தி பெஸ்ட். ஹலோ, கூல் கூல். ஐ திங்க் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஓ, அது எப்படிங்க? இத்தனை நாளா பாக்குறீங்க, பட் பேச கூட வரல. ஆனா இந்த 2 நாளா என் தங்கச்சியை பார்த்து பேச போயிருக்கீங்க. ஐயோ சாரிங்க, நான் நீங்கள் நினச்சி தான் அவங்ககிட்ட பேசலான்னு. அவ எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தான் முறைச்சிட்டு போயிட்டாலாமா. ஓ, ஆமா, இன்னைக்கு என்ன ஆளே வேற மாதிரி இருக்கீங்க? அது இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட லவ்வை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் பசங்க இந்த மாதிரிலாம் போனால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு. ஐ லவ் யூங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணுங்க. என்னங்க? ஆனாலும் நீங்க ரொம்ப லேட்டுங்க. ஆனா உங்களை விட உங்க தம்பி ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. தம்பி ரொம்ப ஃபாஸ்ட்.